நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தமிழ் திரையுலகில் இசைக்குயில் என்று அழைக்கப்படும் மூத்த பின்னணி பாடகி எஸ். ஜானகி அம்மா அவர்களின் மறைவு ஒட்டுமொத்த இந்திய திரையுலகையும் உலுக்கியுள்ளது. கடந்த ஜூலை 11 சனிக்கிழமையன்று அவர் காலமான செய்தி வெளியானது. பல முன்னணி பிரபலங்களும் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ஜானகி அம்மாவின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் போது அவரோடு தனக்கு இருந்த ஒரு அசாத்தியமான திரையுலக பிணைப்பை பற்றியும் ஒரு குறிப்பிட்ட பாடல் பதிவின் போது நடந்த சுவாரஸ்யமான உண்மை சம்பவத்தை பற்றியும் கூறியுள்ளார். அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கமல்ஹாசன் நடித்த எத்தனையோ சூப்பர் ஹிட் படங்களுக்கு ஜானகி அம்மா அவர்கள் பாடியுள்ளார். குறிப்பாக 3ஆம் பிறை திரைப்படத்தில் வரும் பொன்மேனி உருகுதே மற்றும் வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படத்தில் வரும் சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது போன்ற பாடல்கள் இன்றும் ரசிகர்கள் நெஞ்சில் வாழ்பவை. இதில் வறுமையின் நிறம் சிவப்பு படப்பிடிப்பின் போது நடந்த ஒரு சம்பவத்தை கமல் நினைவு கூர்ந்துள்ளார். அந்த படத்திற்கு மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருந்தார். இயக்குனர் கே. பாலச்சந்தர் அவர்கள் ஒரு காட்சியில் ஹீரோவும் ஹீரோயினியும் கவித்துவமாக வாதம் செய்து பாடுவது போன்று ஒரு சூழலை உருவாக்கினார். பாடலை எஸ்.பி.பி மற்றும் ஜானகி அம்மா இணைந்து பாட வேண்டும். பாடல் பதிவிற்காக ஜானகி அம்மா ஸ்டுடியோவுக்குள் வந்தபோது அங்கே கமல்ஹாசனும் அமர்ந்திருந்தார். எம்.எஸ்.வி அவர்கள் மெட்டை வாசித்து காட்டியதும் ஜானகி அம்மா அந்த வரிகளுக்குள் இருந்த நையாண்டியையும் காதலையும் தன் குரலால் அப்படியே பிரதிபலித்தார். பாடலின் இடையே வந்த நுணுக்கமான சங்கதிகளையும் ஜானகி அம்மா பாடிய விதத்தையும் பார்த்துவிட்டு கமல் அப்படியே வியந்து போய் நின்றாராம். ஜானகி அம்மா, மைக் முன்னாடி நீங்கள் பாடும்போது உங்களோட முக பாவனைகள் ஒரு சிறந்த நடிகையை விட அற்புதம். உங்களோட குரல் மட்டுமல்ல, உங்களோட முகமும் பாடுது என்று கமல் பாராட்டியுள்ளார். அதற்கு ஜானகி அம்மா, கமல், நீ பெரிய நடிகன், நீயே என் முக பாவனையை பாராட்டினால் எனக்கு பெருமைதான் என்று அன்போடு கூறியுள்ளார். ஏ.ஆர். ரகுமான் இசையிலும் சங்கமம் போன்ற படங்களில் ஜானகி அம்மா பாடி அசத்தியிருக்காங்க. இப்படி எம்.எஸ்.வி காலம் முதல் ஏ.ஆர். ரகுமான் காலம் வரை எத்தனையோ பாடல்களை பாடின ஜானகி அம்மா இப்போது கடைசியில் இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனாலுமே அவங்களோட பாடல்களும் அவங்க கூட பயணித்தவங்களோட நினைவுகளும் என்றுமே மறக்காம தான் இருக்குது. கமல்ஹாசன், ஏ.ஆர். ரகுமான் போன்ற ஆகச்சிறந்த நடிகர்கள், இசையமைப்பாளர்கள் கூட தன் குரலால் கட்டி போட்டு அந்த இசைக்குயில் இன்று நம்மிடம் இல்லை என்பது பெரும் சோகம். ஜானகி அம்மாவின் இந்த அசாத்திய குரல் வளம் மற்றும் கமலின் இந்த அஞ்சலி உங்களை நெகிழ வைக்குதா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு தான் எங்களோட பெரிய பலமே. மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.